ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் ஈஸியாக எப்படி கேக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேங்க. 2 முட்டை போட்டுக்கலாங்க. ஒரு கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப்பு பொடிச்சு வச்ச சர்க்கரை போட்டுக்கலாங்க. மூடி வச்சு மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு மைதா மாவு போட்டுக்கலாங்க. 1/4 கிலோ மைதா மாவு. ஒரு 2 ஸ்பூன் பட்டர் இல்லாதவங்க ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டர் இருக்குனால பட்டர் போட்டுக்கிறாங்க. மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. மாவு திக்காக இருக்குதுங்க, அதனால் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றி இன்னும் மிக்சியில் போட்டு திருப்பி அடிச்சுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. வேறு பவுலுக்கு மாற்றிடலாங்க. ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் மாவு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு பட்டைத்தூள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதும் 1 கப்பு ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஃப்ரூட்டி, பேரிச்சம்பழம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அது போட்டுக்கலாங்க. 1 கப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபேவருக்கு 1/2 ஸ்பூன் வேனிலா எசன்ஸ், அவ்வளோதாங்க. கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கேக் டின் எடுத்துக்கோங்க. கேக் டின் இல்லாதவங்க பாத்திரத்துக்குள்ளும் செய்யலாங்க. நல்லா ஆயில் தடவிக்கங்க. சைட்லெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஆயில் தடவி விட்டுருங்க. மைதா மாவு போட்டு இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுச்சுன்னா எல்லா சைட்லையும் வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கீழே தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுருங்க. மாவு கேக் டின்னில் போட்டுக்கலாங்க. நல்லா தட்டி விட்டுருங்க. டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு போட்டுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரூட்டி அடுப்பில் குக்கரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வச்சுடுங்க. வளையம் கீழே வச்சு விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சூடாயிருச்சுங்க. இது அப்படியே உள்ளே இறக்கி வச்சிடலாங்க. மூடி விசில் வைக்காமல் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்திருக்கலான்னு பார்க்கலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கேக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க வாங்க. டூப்பிக்கு வச்சு குத்தி பார்க்கலாங்க. அதில் ஒட்டாமல்
உடையாமல் வந்துருக்குதுங்க. கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதும் பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. ஆறிடுச்சுங்க. கத்தி வச்சு சைடில் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு தட்டு வச்சு திரும்பி போட்டுக்கலாம். நல்லா சாப்பிட்டா நல்லா வந்துடுச்சுங்க கேக்கு. பாருங்க, நல்லா சாப்பிட்டா நல்லா சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.